வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத சிம்ம ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், லாபம், சமூக மதிப்பு மற்றும் எதிர்கால திட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 10ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு அசுபஸ்தானமாக கருதப்பட்டாலும் தொழில் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலமாக அமையும். மேலதிகாரிகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 11ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது சூரியனுக்கு மிகவும் சுபமான இடம். வருமான உயர்வு, புதிய நட்புகள், சமூக ஆதரவு மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 9ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது முழுமையான சுபநிலை அல்ல. பயணங்கள், சட்டம் அல்லது உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு மாறுவதால் தொழிலில் வேகம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள், வேலை மாற்ற வாய்ப்புகள் அல்லது நிர்வாக திறமையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகள் உருவாகலாம். புதன் பகவான் ஜூன் 21 வரை 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாபம், வணிக வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கலாம். ஜூன் 21க்கு பிறகு புதன் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆவணங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. சுக்கிரன் ஜூன் 8 வரை 11ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானம், மகிழ்ச்சி மற்றும் சமூக செல்வாக்கு அதிகரிக்கும். பின்னர் 12ஆம் வீட்டுக்கு மாறுவதால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் 12ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை, வெளிநாட்டு தொடர்புகள், தெய்வ அருள் மற்றும் மன அமைதி அதிகரிக்கலாம். சில செலவுகள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நன்மைக்காக அமையக்கூடும். மேலும் குருவின் பார்வை 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் குடும்ப நிம்மதி, எதிரிகளை வெல்லும் திறன் மற்றும் நீண்ட நாள் பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் மீன ராசியில் 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது அஷ்டம சனி காலமாகும். எனவே எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தாமதங்கள் ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. வாழ்க்கை அனுபவங்களை கற்றுத்தரும் காலமாக இது அமையும். ராகு பகவான் கும்ப ராசியில் 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்களை நன்கு பரிசீலித்து முடிவு எடுப்பது நல்லது. கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்தில் இருக்கிறார். இதனால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் முக்கிய முடிவுகளில் குழப்பம் ஏற்படாதபடி கவனம் தேவை. தொழிலில் மாற்றங்கள் மற்றும் புதிய பொறுப்புகள் வரலாம். பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் உறுதி. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பணவரவு மாதத்தின் 2ஆம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. லாப வாய்ப்புகள் உருவாகலாம். செலவுகளையும் கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தில் புரிதலுடன் நடந்து கொண்டால் அமைதி நிலவும். உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல பலன் பெறலாம். போட்டித் தேர்வுகளில் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் உடல்நலம் தொடர்பாக அலட்சியம் செய்யக்கூடாது. போதுமான ஓய்வு, நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நல்ல பலன் தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றி வழிபடுவது நன்மை தரும்.
மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமை, திட்டமிடல் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும் மாதமாக அமைகிறது. தாமதங்களை தோல்வியாக நினைக்காமல் அனுபவமாக எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.